ஆதிரா ஜங்ஷனில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு புதுவிதமான டேஸ்ட்டில் பாசி பயிறு வச்சு சுண்டல் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு 200 கிராம் சுண்டலை ஒரு 5 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. மேலும் கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு 2 விசில் வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் மட்டும்தான் விடணும். அப்போ தான் வாசனையாக இருக்கும். கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் முழு உளுந்து போட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. அதோட 2 மிளகாய் வத்தலை, காட்டமான வெத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. காரம் கூட இன்னும் வேணும்னா கூட 2 வத்தல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதே மாதிரி ஒரு கையளவு தேங்காய் பூவும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் பூ நல்லா வதக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரம் சுண்டல் கெட்டு போகாது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு மற்றும் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பொடி சேர்க்க போகிறேன். இது நீங்கள் வீட்லேயே காய வச்சு பொடி பண்ணியும் சேர்க்கலாம், இல்லை கடைகள்லேயும் விற்கிது. அதோட நல்ல உள்ளங்கை அளவுக்கு நீங்கள் கஸ்தூரி மேத்தியை கையிலேயே நல்லா கசக்கி போடுங்க. அப்போ சிறு சிறு காம்புகள்லாம் கூட நல்லா நொறுங்கி உடஞ்சிரும். அதையும் அதோடு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. ஆக்சுவலாக மாங்காய் பொடி நல்லா புளிக்கும், கஸ்தூரி மேத்தியும் நல்லா சுவை கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இந்த வெங்காயம் மற்றும் தேங்காய் பூவோட சேரும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதனால் வதக்கிட்டு இப்போ சுண்டல் நாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது பாருங்கள் நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த சுண்டலை நாம் அந்த வதக்கிக்கிட்டு இருக்க அந்த வெங்காயம் கலவைகளோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஏற்கனவே சுண்டலுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம், வெங்காயத்துக்கும் தனியாக போட்டிருக்கோம். ஸோ கடைசியில் நீங்கள் ஒருக்கா சரி பார்த்துக்கோங்க. இதோட சுவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிஜமாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையை தூவி பரிமாறலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ஸ்பெஷலான சுண்டலை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. ரொம்ப சிம்பிளான மற்றும் டேஸ்டியான இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.